செய்தி என்னவென்றால், பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது தவறாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்லிணக்கத்தை பேணுவதற்காக இந்த பள்ளிவாசலை விட்டு கொடுத்துடலாமே, அதனால நல்லிணக்கம் ஏற்படுமே. ஒவ்வொரு ஆண்டு இந்த போராட்டம் என்று சொல்லும் பொழுது ஒரு விதமான பதட்டம் நாட்டில் ஏற்படுகிறது என்ற நோக்கத்தில் அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடும். முதலில் ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு சொந்தமான ஒன்றை இன்னொருவருக்கு விட்டுக் கொடுத்தல் என்பது தனி மனிதர்களிடத்திலும் சமுதாயங்களுக்கு இடையிலும் நாடுகளுக்கு இடையிலும் மாநிலங்களுக்கு இடையிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். இப்படி நடப்பது சில நேரங்களில் வரவேற்கத்தக்கதாக கூட அமைந்து விடுகிறது. இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னால், இரண்டு பேருக்கு மத்தியில, இரண்டு சாராருக்கு மத்தியில, இரண்டு சமுதாயங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்பட்டு இனிமே பிரச்சனை வேண்டாம் என்று அவர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல சுமூகமான நட்பும் ஒரு அந்யோன்யமும் ஏற்படும் என்பதற்காக வேண்டி இது மாதிரி எல்லாம் செய்வது உலகத்தில் நடக்கக்கூடியதுதான். ஆனால் இந்த பாபர் மசூதியை பொறுத்த வரைக்கும் இது விட்டு கொடுத்தல்ங்கிற ஒரு கிரவுண்ட் வரவே கூடாது. இதுல ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றோம்? பாபர் மசூதி என்பது முஸ்லிம்களிடத்தில் சொந்தமாக கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் 1528 இருந்து அந்த பள்ளிவாசல் தொழுகை தலமாக இருந்து வருகிறது. இந்த பள்ளிவாசலை கைப்பற்றுவதற்காக வேண்டி நீண்ட நெடுங்காலமாக அது பள்ளிவாசலாக இருந்தும் 1528 இருந்து 1949 வரை இது சம்பந்தமான எந்த ஒரு வழக்கும் முகலாயர்கள் காலத்திலோ ஆங்கிலேயர்கள் காலத்திலோ இல்லாதிருந்தும் 1949 பொய்யான ஒரு தகவலை மக்கள் மத்தியிலே பரப்பி இந்த பள்ளிவாசலுக்குள்ளே சிலையை வைத்து பிறகு அதற்கு பூஜை நடத்தி பிறகு வழிபாட்டு தலத்தை இடித்து பிறகு தற்காலிக கோயிலை எழுப்பி இப்படி ஒரு நீண்ட ஒரு வரலாறு இதற்கு உண்டு. அப்ப இந்த பாபர் மசூதியை இடித்த ஒரு அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த சின்ன கூட்டம் எந்த அடிப்படையில இந்த பாபர் மசூதி இடிக்கிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு பள்ளிவாசல் இல்லை, 3000 பள்ளிவாசல்களை நாங்கள் பட்டியல் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளியாக, அதாவது 3000 பள்ளிவாசல்கள் நாட்டில் கோயில்களாக இருந்து இடிக்கப்பட்டது என்று ஒரு அப்பட்டமான பொய்யை இவர்கள் பரப்பினார்கள். சிறுபான்மை மக்களாக வந்த ஒரு முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆளும் பொழுது பெரும்பான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்களை எப்படி இடிக்க முடியும்? இடிச்சிட்டு எப்படி வெள்ளையர்களை விட பல மடங்கு அதிகமான ஆண்டுகள் இந்த நாட்டை ஆள முடியும்? இடிச்சிருந்தால் அன்னைக்கு அவர்கள் விரட்டடிக்கப்பட்டிருப்பார்களே என்கிற ஒரு சாதாரண ஒரு அறிவு கூட இல்லாத நிலையில முஸ்லிம் மன்னர்கள் கோவில் எல்லாம் இடித்து பள்ளிவாசல் கட்டிட்டாங்க, 3000 பள்ளி இப்படி கட்டிவிட்டாங்க என்று அவர்கள் சொல்வது ஒரு அப்பட்டமான ஒரு புழுகு மூட்டை. அப்ப இந்த பள்ளிவாசலை கைப்பற்றுவது என்பதன் மூலமாக அவர்கள் என்ன சாதிக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இந்து மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்த வேண்டும், ரெண்டு சமுதாயங்களுக்கு மத்தியிலே மோதல் நடக்க வேண்டும், சண்டை நடக்க வேண்டும். அந்த சண்டையை வைத்துக் கொண்டு மீண்டும் நம்ம மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும், நம்முடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதை வைத்து ஒரு சொகுசாக வாழ வேண்டும் என்கிற மாதிரியான பல உள்நோக்கங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த பாபர் மசூதி இடித்தார்கள். நீங்கள் பாபர் மசூதி பிரச்சனை என்று ஒன்று இல்லாவிட்டால் வேற என்னமாவது ஒரு பிரச்சனை அவர்கள் எடுப்பார்கள். பிரச்சனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பாபர் மசூதி விஷயத்தை இப்போது எடுத்திருக்கிறார்களே தவிர, அடுத்து மதுரா இருக்கிறது என்கிறார்கள், அடுத்து காசி இருக்கிறது என்கிறார்கள், அது மதுரை வரைக்கும் நீள்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி சமரசம் காட்ட வேண்டிய கூட்டமோ விட்டு கொடுக்கத்தக்க கூட்டமோ என்றால் நிச்சயமாக இல்லை. அதை விட நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? இந்த பள்ளிவாசல் யாருக்கும் தெரியாம, யாரு இடிச்சான்னு தெரியாம, ஏதோ ராத்திரியா இடிச்சு தகர்க்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் கூட உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கும். இந்த பாபர் மசூதி எப்படி அது இடிக்கப்படுகிறது? நீதிமன்றத்துடைய உத்தரவை மீறி, அரசாங்கத்தை மீறி, ராணுவத்தை மீறி, போலீஸை மீறி, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மீறி, ஆட்சியில் இருப்பவர்களுடைய அதிகாரத்தை கட்டுப்பட மறுத்து இவ்வளவு அப்பட்டமாக இந்த காரியம் நடக்கிறது. அப்ப இப்படி நடக்கிறவர்களுக்கு யாராவது பணிந்தார்களேயானால் அதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் வைக்கப்பட்டுவிடும். என்ன மெசேஜ்?
உங்களுக்கு பிறருடைய வழிபாட்டு தலங்களை எடுத்துக்கொள்ள ஆசையாக இருந்தால் ஒரு கும்பலை திரட்டிக்கிட்டு போங்க. போய் சட்டத்துக்கு கட்டுப்படாதீங்க, அரசாங்கத்தை நீங்க மதிக்காதீங்க, நீங்க உங்க கைகளில் கடப்பார மண்வெட்டெல்லாம் எடுத்துட்டு போய் அதை இடிச்சு போடுங்க, அவங்க விட்டு தந்து ஓடி போயிருவாங்க என்கிற ஒரு நிலை நாட்டுக்கு ஏற்பட்டால் இந்த பயங்கரவாத செயல் தொடரும். இன்றைக்கு இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்றெல்லாம் மீட்பதற்காக முஸ்லிம்கள் நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அந்த பாபர் மசூதியோட பிரச்சனை நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஒரு விவகாரமே ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி 3000 என்று பட்டியல் வைத்திருந்தார்களே, ஒன்ன கிளியர் பண்ணுவோங்கிற லெவல்ல அவர்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னா, இந்த பாபர் மசூதி விஷயத்துல சட்டம் நிலைநாட்டப்படணும், அப்புறம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், யாருக்கு உரியது என்று தீர்ப்பு அளிக்கப்பட வேண்டும், இது யார் மீது தப்பு என்று உறுதி செய்யப்பட வேண்டும். அதுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்று வந்த பிறகு நாங்க விட்டுதாங்கன்னு கேட்டு 2 சமுதாயம் நல்லிணக்கம் ஏற்பட்டு விட்டு கொடுத்தா அதுக்கு பேரு விட்டு கொடுத்தல் வரும். இப்ப என்ன நிலைமை, இதனுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா என்று நிக்கிறது. கோவிலை இடிச்சுதான் பள்ளிவாசல கட்டினார்கள் என்பது பிரச்சனை. இதை விட்டு கொடுத்தோம்னு சொன்னா அப்ப கோவில்களை எடுத்துத்தான் முஸ்லிம்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள் என்ற ஒரு அபாண்டமான பழியை முஸ்லிம் சமுதாயம் சுமக்க வேண்டியிருக்கும். அப்ப விட்டு கொடுத்தல்ங்கிற ஒரு பேச்சு எப்ப நீங்க எடுக்கணும் தெரியுமா, முதல்ல இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு உரியதான், இது அநியாயமாகத்தான் செய்யப்பட்டது என்பதை தீர்ப்பளிச்ச பிறகு ஒருத்தனுக்கு சொந்தோண்டு ஆக்கின பிறகுதான் அதை விட்டு கொடுக்கணுமே தவிர, பழிய சுமத்தி விட்டு நீ திருடன நீ கொள்ளையடிச்சேன்னு பழி சுமத்தி விட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுத்தான்னு சொல்லி கேட்டீர்களே, ஆனால் அப்ப நாங்க திருடணும் என்பதும் நாங்கள் கொள்ளையடித்தோம் என்பதும் எங்களுடைய முன்னோர்கள் கோயிலை இடிப்பதை ஒரு தொழிலாக வச்சிருந்தார்கள் என்பதும் உலகத்துக்கு கிடைக்கிற செய்தியாகிவிடும். அதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதுபோக இந்த மாதிரி ஒரு கும்பலுக்கு கட்டுப்படக்கூடிய நிலைமையில பாதிக்கப்பட்டவர்கள் வந்து விட்டார்களே, ஆனால் அப்புறமேல் நாட்டில் சட்டத்துக்கு வேலை, சட்டம் எதுக்கு அப்புறம் இருக்கிறது, சட்டத்துக்கு அர்த்தம் இல்லாம போய்விடும். இந்த மாதிரி ஒரு நோக்கத்திற்காகத்தான் நம் முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை விட்டு கொடுத்தல் என்ற ஒரு பேச்சுக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக, விட்டு கொடுத்தல் என்று சொன்னால் அதுல ஒருங்கிணைப்பா எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்னாக வேண்டும். ஒரு முக்கியமாக ஒரு 4 தலைவர்கள் விட்டு கொடுக்கிறதாக முடிவெடுக்கிறாங்க பேச்சுக்கு வச்சுக்கிறங்க, வச்சா அப்போ இந்த உணர்வு கட்டுப்படுத்தப்படுமான படாதீங்க. அந்த 4 பேர் விட்டு கொடுக்கிறேன் என்று சொன்னா 20 கோடி மக்கள் அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய கசப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். காந்தியை கொல்லும் போது கூட இஸ்மாயில் பச்சை குத்திட்டு போய் கொன்று முஸ்லிம்கள் மேல போடணும், மாலேகான் உள்பட பல பள்ளிவாசல்களை குண்டு வச்சு அதை முஸ்லிம்கள் மேல போடணும், இப்படியாக ஒரு சமுதாயத்தை குஜராத்தில் அவங்களே ரயில கொளுத்தி விட்டு முஸ்லிம்கள் மேல போடணும், இப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகப்படியாக கண்ணுக்கு தெரியும் பொழுது, இதனுடைய விளைவுகளை முஸ்லிம் சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது 4 தலைவர்கள் அதை விட்டுக் கொடுக்கிறேன் சொன்னாலும் 4 கட்சியுடைய பெரும்பவர்கள் நாங்க விட்டுக் கொடுக்கிறோம் சொன்னாலும் பிரச்சனை தீர்மாண்டா அந்த 4 பேரை ஓரம் கட்டி விட்டு வேற யாராவது பிரச்சனை எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அப்ப எப்ப இது சரியா வரும், முதல்ல நீங்க நாங்க வன்முறையாளர்கள் இல்ல, நாங்க பயங்கரவாதிகள் இல்ல, நாங்க சகோதரத்தான் விரும்புறோம் என்கிறதை நடவடிக்கையின் மூலமாக நிரூபித்து காட்டிய பிறகுதான் ஒரு தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகும். அதனால விட்டு கொடுத்தல் என்பதற்கு அது மாதிரி நிலைமை இன்னைக்கு இருக்குதா? குஜராத்தில் இப்படி பாதிக்கப்பட்டு, பம்பாயில பாதிக்கப்பட்டு, நம்ம பள்ளி வாசல்ல வெள்ளிக்கிழமை தொழுது கொண்டிருக்கும் போது எல்லாம் குண்டு வச்சிருக்கிறாங்களே, குண்டு வச்சுட்டு முஸ்லீம் மேல பழி போட்டாங்களே என்று சொல்லி ஒரு சமுதாயம் ஒரு கொதிப்புல இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இதை போய் யாரு போய் சொன்னாலும் பிராக்டிகலா சாத்தியமாகுமா? அவனுக்கு மருந்து தடவி அவனுக்கு ஆறுதல் படுத்தாம ஆசுவாசப்படுத்தாம இந்த மாதிரி ஒரு பேச்சை எடுப்பதே எப்படி இருக்குன்னு கேட்டா இன்னும் எந்த புண்ணில வேல் பாய்ச்சறது போல இருக்கிறது. அதை விட சிறந்த முறை என்ன, பள்ளி வாசல முஸ்லீம்கள்ட்ட ஒப்படைத்து நல்லிணக்கம் காட்டலாமே. ஆட்சி அது சட்டத்துக்கு உட்பட்டது தானே, சட்ட விரோதமா தான் நடந்துச்சு. அப்ப இன்னும் சொல்ல போனால் இந்த பெரும்பான்மை சமுதாயத்தில் உள்ள மக்கள் யாருமே இதை விரும்ப கிடையாது. ஒரு சின்ன கும்பல் அவங்க பேரை பயன்படுத்தி கொண்டுதான் செய்தது. பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த அவங்க எல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிக்காம அவங்கள வற்புறுத்தி, ஏன்டா எவ்வளவு நாளைக்கு இதை பேசிட்டே இருப்பீங்க, அவங்க கையில 450 வருஷமா இருந்துச்சுல, 1949 வேணும்னு பொய்யா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சீங்க, இது நீ பேசாம நீங்க வீட்டுக்கு போக வேண்டியானங்கிற அளவுல பெரும்பான்மை சமுதாயத்து மக்கள் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து அதை அவர்கள் அந்த நிலையிலிருந்து பின்வாங்க வைத்தார்களே, ஆனால் நாட்டில் கண்டிப்பா சகோதரத்துவம் நிலவும்,
சகோதரத்துவம் நிலவுவதற்கு அதுதான் ஒரு சரியான வழி என்பதை நாங்கள் இந்த இடத்துல இதற்கு விடையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.